அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, திருக்குரானில் பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் இருக்கின்றன. திருக்குரானில் சில அத்தியாயங்களில் துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். உதாரணமாக சொல்வதா இருந்தால் காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா என்று அல்லாஹ் அப்படி வசனத்தை தொடங்குவான். வசனத்தை தொடங்கும் போதே ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா தொடங்க மாட்டான். காஃப் ஹா யா ஐன் ஸாத்னு தனித்தனி எழுத்துக்களை முன்னாடி போட்டு அப்புறம் வசனத்துக்குள்ள போவோம். அது போல அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ அப்படின்னு சொல்லி தொடங்குவான். தொடங்கும் போதே அலிஃப் லாம் மீம் சொல்லி போட்டு வசனத்தை அல்ல ஆரம்பிப்பான். அதுபோல யாசின், நம்ம எல்லாம் பிரபலியமா கேட்டிருக்கக்கூடிய அந்த யாசின் சூரா, அந்த யாசின் சூறா கூட பாருங்களேன், யாசீன் தனித்தனி எழுத்து தான். வல் குரானில் ஹக்கீம் என்று சொல்லி அல்லாஹ் தொடங்குறான். அதுபோல ஹமீம் வல் கிதாபில் முபீன் என்று சொல்லி தொடங்குறான். காஃப் வல் குரானில் மஜீத் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் இப்படிலாம் குரான்ல வந்து தொடங்குறத நம்மளால பார்க்க முடியுது. எதனால இந்த மாதிரி எல்லாம் தொடங்குறான் என்பதற்கு காரணம் இருக்கு. பொதுவாக அது அந்த அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தனித்தனி எழுத்துகளுக்கு வந்து என்னைக்குமே வந்து நம்மளால அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த தனி எழுத்து இருக்குல்ல, நூனு காஃபு ஹாமீம் யாசின் அலிஃப்லா மீம், இது போன்ற தனி எழுத்துக்களுக்கு என்னைக்குமே அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனால் மொத்தமா அது இருந்தால் வாசிக்கலாம். இப்போ அலம்னு இருக்குன்னு வைங்களேன், அலம அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அலம என்ற சொல்ல தனித்தனியா பிரிச்சு ஐனுக்கு என்ன அர்த்தம், லாமுக்கு என்ன அர்த்தம், மீமுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்க சூரியனை வந்து இங்கிலீஷ்ல வந்து சன் அப்படின்னு சொல்றோம். SUN சன், சூரியன் அப்படின்னு மொத்தமா வாசிச்சா அர்த்தம் சொல்லிடலாம். எஸ்ஸுக்கு என்ன அர்த்தம், யூக்கு என்ன அர்த்தம், என்னுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்ல முடியாது. இது போலதான் வந்து எந்த ஒரு மொழியா இருந்தாலும் ஒரு வாக்கியமா இருந்தா அதுக்கு மொழிபெயர்க்கலாம், தனித்தனி எழுத்துக்கு மொழிபெயர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போல பொருள் செய்ய முடியாத வகையில் எழுத்துக்கள் கொண்ட 29 அத்தியாயங்கள் குரான்ல இருக்கு. இந்த மாதிரி பொருள் செய்ய முடியாத அத்தியாயங்கள்ல 29 அத்தியாயங்கள்ல இது போன்ற அல்லாஹ் வந்து வார்த்தைகளை இது போல தனித்தனி வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தி வசனத்தை ஆரம்பிக்கிறான். இது மொத்தம் குரான்ல 29 அத்தியாயங்கள் இது போன்று ஸ்டைல்ல அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். என்னென்ன அத்தியாயங்கள் கேட்டா, 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 7, 10, 11, 12, 13, 14, 15, 19, 20, 26, 27, 28, 29, 30, 31, 32, 36, 38, 40, 41, 42, 43, 44, 45, 46, 50, 68 இத்தனை அத்தியாயங்கள், கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள்ல பொருள் செய்ய முடியாத எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி குரான் வசனம் துவங்கும். இது ஏன் இந்த மாதிரி இப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான்னு கேட்டா, அன்றைய அரபு பண்டிதர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. உயர்தரமான இலக்கியங்களை படைக்கும் போது துவக்கத்தில் ஓரிரு எழுத்துக்களை இது போல அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல இருந்த அரபுகள் பண்டிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து இலக்கியத்தை, உயர்தரமான இலக்கியங்களை உருவாக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, இது போல தனித்தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி அந்த இலக்கியத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பழக்க வழக்கம் வந்து அன்றைய காலத்தில் இருந்த அரபிகிட்ட இருந்தது. அப்ப அனைத்து அரபு இலக்கியங்களையும் மிஞ்சி நிற்கின்ற திருக்குரான், தன்னை போல் எவராலும் வந்து குரானை உருவாக்க முடியாது என்று உலக மக்களுக்கே சவால் விடக்கூடிய திருக்குரான், அதே ஸ்டைலையும் அதை அந்த அரபிகள் கையாண்ட அதே வழிமுறையை குரானும் கையாளுகிறது. அப்ப வந்து குரான் வந்து அவங்களுக்கு சவால் விடுது, என்ன மாதிரி ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வாங்க, குரானை போன்ற ஒரு சூறாவையாச்சும் நீங்க கொண்டு வாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விடுறாங்க. இப்படி சவால் விடும் பொழுது அவங்க ஸ்டைல்லையே, அவங்க அரபுகள் எப்படி அவங்க உயர்தரமான இலக்கியங்களை வடிக்கும் போது, அதை படைக்கும் பொழுது அந்த தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி அந்த வாக்கியத்தை தொடங்குவாங்களோ, அது போலவே வந்து குரானும் தனித்தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி வசனங்களை துவங்குகிறது. துவங்கிவிட்டு சொல்லுகிறது, உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, ஒரு வசனத்தை கொண்டு வாங்கன்னு சவால் விடுது. அப்ப அரபுடைய ஸ்டைல்ல தான் குரானும் இருக்கிறது. ஆனா அரபுகள் இயற்றக்கூடிய இலக்கியத்தை எல்லாம் மிஞ்சி நிற்கின்ற வகையில உலகத்துல யாராலும் இது போன்ற ஒரு இலக்கிய தரத்துல ஒரு புத்தகத்தை, ஒரு இலக்கியத்தை உருவாக்க முடியாது என்று மார்தட்டி சவால் விடக்கூடிய அளவிற்கு இந்த வாக்கிய அமைப்பு இருக்கு என்பதுதான் அன்னைக்கு இருந்த அரபுகளிடத்தில் அவங்க ரொம்ப மிரண்டு போய் நின்றாங்க. என்னடா வடிவத்திலையும் பார்க்கறதுக்கு நம்ம இலக்கிய மாதிரி இருக்கிறது, ஆனா வாசிக்க முயற்சித்தா நம்மளையெல்லாம் தூக்கி விழுங்கக்கூடிய அளவுக்குள்ள இதோடைய தரம் உயர்ந்து நிற்கிது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அறிவு எப்படி வந்தது என்று அவங்க மேற்சித்து அவங்க வந்து வாயடைத்து போனார்கள்.
பொதுவாகவே ரசூலுல்லாஹி அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் குற்றப்படுத்தக்கூடிய அரபுகள், எப்படியாச்சும் ரசூலுல்லாவை பொய்யராக்கிடலாம் என்று முயற்சி செய்யக்கூடிய அரபுகள், இப்படி ரசூலுல்லாஹி இது போன்ற தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி வசனத்தை தொடங்குறாங்களேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல. ஏன் சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ்விட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம தனித்தனி எழுத்துக்களை வைத்து ஆரம்பம் செய்த இது ஏன், எதனால, என்ன காரணம், இதுக்கு அல்லாஹ் என்ன அர்த்தத்தை சொல்ல வரான் என்று சஹாபாக்களும் கேட்கல. ரசூலுல்லாஹ் எதுலையாச்சும் போய் மாட்ட மாட்டாரா, ரசூலுல்லாஹ்வை பொய்யர் என்று மக்கள்கிட்ட அடையாளம் காட்ட முடியாதா என்று ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலுமாக அதற்காண்டி முயற்சித்திருந்த அரபுகள், காபிர்கள் இந்த விஷயத்த ஒரு ஆயுதமாக அவங்க கையில் எடுத்திருக்கலாம். இது ரசூலுல்லாஹ் பாருங்க, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி இலக்கியம் என்ற பேர்ல இது போல இது உயர்தரமான இலக்கியம், இது இறைவேதம் சொல்றாரு. அப்ப பாருங்க, இது போன்ற ஒரு பழக்கம் இல்லாத ஒரு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கூட மொழி அறிவும் இல்லாம இலக்கிய அறிவும் இல்லாம இது போல தப்பும் தோறமா முகமது உளர்றாரு, பாத்தீங்களா, அவர் மூளை குழம்பிருச்சு, அவர் பைத்தியக்காரது என்று இதையே ஒரு ஆயுதமாக எடுத்துக்காட்டி, ஒரு ஆதாரமாக எடுத்துக்காட்டி, குர்ஆன் இறைவேதம் இல்லை, நபிகள் நாயகத்துக்கு சித்தம் கலங்கி விட்டது, அவர் பைத்தியமாகி விட்டார் என்று மக்களை நம்ப வைத்திருக்கலாம். அது போன்ற ஒரு முயற்சியில அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல அந்த மாதிரி செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஜெருசலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு, பைத்துல் மக்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விண்வெளிக்கு பயணம் பண்ணாங்க. இந்த சம்பவத்தை மக்கால அதிகாலையில சொல்லும் பொழுது அபுஜஹல் அங்கிருந்து கூடியிருந்த அந்த காபிர்கள் எல்லாம் கைத்தட்டி சிரித்து, ரசூலுல்லாஹ்வை பார்த்தீங்களா, நாங்கள் இவ்வளவு காலம் சொன்னது உண்மையா போயிடுச்சா, நபிகள் நாயகத்துக்கு மூளை குழம்பிருச்சு, நாங்கள் சொன்னமே நீங்க கேட்டீங்களா என்று அந்த விண்வெளி பயணத்தையே ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சான்றையே பொய்ப்படுத்தி ரசூலுல்லாஹ்வை பொய்யர் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அன்னைக்கு இருந்த ரசூலுல்லாஹ் கூட இருந்த சில சஹாபாக்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே போற அளவுக்கு காபிர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. அதற்கு இந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க. அதுபோல குர்ஆனை வசனங்களை தொடங்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீன்னு தொடங்குது. இது என்னப்பா இது? அப்ப அலிஃப் லாம் மீன் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப முகமது பார் உளர்றாரு, ஒரு பைத்தியம் ஆயிட்டார் சொல்லி சஹாபாக்களை அவங்க தூண்டி விட்டுருக்க முடியாதா? அப்ப இதை வைத்து ரசூலுல்லாஹ் அவர் உளர்றாரு, இது இறைவேதம் இல்லை என்று மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்திருக்க முடியாதா? இதெல்லாம் அவங்க செய்யல. ஏன்னு கேட்டா அரபு இடத்துல அப்படி ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அதனாலதான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்யல, ஒரு விவாத பொருளாக அவங்க ஆக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இது குறித்து ரசூலுல்லாஹ்விட்ட எந்த விளக்கமும் கேட்கல என்பதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தனி எழுத்துக்களை கொண்டு குர்ஆன் வசனம் துவங்குவது என்பது அந்த காலத்துல இருந்த ஒரு வழிமுறை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை வைத்து கொண்டு குர்ஆன் தனித்தனி எழுத்துக்களை வைத்து துவங்குவதனால அதுக்கு என்ன அர்த்தம், தனித்தனி எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம், அப்ப அர்த்தம் இல்லாததை அல்லாஹ் சொல்லுவானா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, இது இறைவேதம் இல்லை என்று சில பேர் இதை ஒரு காரணம் கட்டி இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இறைவேதம் சொல்றீங்க, தனித்தனி எழுத்துக்களை வைத்து இப்படி குர்ஆன் தொடங்குகிறத, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ஆர்குமெண்ட்லாம் பண்ணாங்க. அப்பதான் நாம இதுக்கு என்ன பதில் சொல்றோம்னா, இந்த தனி எழுத்துக்கு அர்த்தம் கிடையாதுதான். ஆனா அன்றைய காலத்துல இருந்த அரபுகள் இலக்கியங்களை உருவாக்கும் பொழுது இந்த ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கிறாங்க. இப்படி தனி எழுத்துக்களை முன்னிலைப்படுத்தி அப்புறம் கவிதை அவங்களுடைய இலக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சவால் விடக்கூடிய குர்ஆன், அவங்களுடைய இலக்கியங்களை எல்லாம் மிஞ்சி நிற்கின்ற குர்ஆன் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணுது. ஆனா தத்துவத்தால் மாறுபடுது. அதாவது அவங்க இலக்கியத்தெல்லாம் மிஞ்சி நிக்குது. அவங்க இலக்கியத்தெல்லாம் மிஞ்சி நிற்கும் பொழுது அவங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டதை தொடாம இலக்கியம் வடிக்க முடியுமா? இப்ப அவங்க இலக்கியத்தெல்லாம் மிஞ்சி நிக்கணும்னா அவங்க இதுல தொடாம எப்படி நீங்க மிஞ்சி நிக்க முடியும்? இப்ப படிக்கும்போது பாக்குறான் நம்ம இலக்கியத்தோட டாப்பா இருக்கப்பா, அப்ப இப்போ எப்படி ஒத்துக்குவான்? அதே இலக்கிய சாயல்ல இருக்கணும், ஆனா தரத்தால் உயர்ந்து நிக்கணும். சாயல் ஒரே மாதிரிதான் இருக்கணும், தரத்தால் உயர்ந்து நிக்கணும், தத்துவத்தால் தனித்து விளங்கணும். அப்ப அதனாலதான் அரபுகள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வேதத்தை பொய்ப்படுத்த முடியவில்லை. அப்ப அன்றைய காலகட்டத்துல அரபுகள் இலக்கியத்தை ஏற்றும் பொழுது இப்படி தனி எழுத்துக்களை போட்டுட்டு காஃபு அலிஃப் லாம் மீம் இந்த மாதிரி எழுத்துக்களை போட்டுட்டு அவங்க இலக்கியத்தை இயற்றினார்கள். அது போல குர்ஆன் வசனமும் அல்லாஹ் அதே ஸ்டைல்ல கொண்டு வரான். ஆனா தரத்தால் உயர்ந்து நிற்கிறது, தத்துவத்தால் தனித்து விளங்குகிறது. உலகத்துல இது போன்ற ஒரு இலக்கிய தரத்துடன் கூடிய தத்துவத்தை யாராலையும் கொண்டு வரவே முடியாது. அப்படி முயற்சி செய்து பாருங்களேன், சும்மா ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்களேன், ஒரு சூறாவையாச்சும் கொண்டு வாங்களேன் என்று 14 நூற்றாண்டாக குர்ஆன் கட்டளை இருக்கிறது, சவால் விடுகிறது. இதுவரைக்கும் யாராலையும் அது போன்ற ஒரு இலக்கியத்தை கொண்டு தத்துவத்தை கொண்டு காட்ட முடியவில்லை. இது நாள் வரைக்கும் குர்ஆனுக்கு முன்பு உலகமே தோல்வியுற்று நிற்கிறது.
அதனால இந்த தனி எழுத்துக்கு அர்த்தத்தை நம்ம தேடக்கூடாது. இது அந்த காலகட்டங்கள்ல அரபு இடத்துல இருந்த ஒரு பழக்கம். அதையே குரான் பின்பற்றி அவர்களுக்கு சவால் விட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லது இது குற்றப்படுத்துற மாதிரி ஒரு சொல்லா இருந்தா, அன்னைக்கு ரசூல்லாவை எவ்வளவோ விமர்சனம் பண்ண காபீர்கள், ரசூல்லாவை ஒழிப்பதற்கு சிறு காரணம் கிடைக்காத என்று தேடித்திருந்த யூதர்கள் இதையே ஒரு பிரச்சனையாக எழுப்பி அவங்க ரசூல்லாவுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அவங்க ஒரு தடையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கல, வரலாற்றுல நம்ம பார்க்க முடியல. அன்புக்குரிய சகோதரர், இந்த ஒற்றை எழுத்துக்களை கொண்டு குரான் வசனம் துவங்குவது என்பது அரபு காலத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேறு ஒரு குரான் வசனத்துக்கு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.